ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கு. இதுல ரீட் த வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல கெட்டில், கிராட்டர், ஸ்விங், மார்பிள். சேட் த ரைட் வேர்டு. இது பாட், கெட்டில். நைஃப், பவுல். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். பாருங்க. திஸ் இஸ் அ ஸ்மால் சேர். இதுல டிக் பண்ணணும். திஸ் இஸ் அ பிக் டம்ளர். இதுல பாருங்க சர்க்கிள் த ஆட் ஒன் கொடுத்து கேட்டிருக்காங்க. போர், இதுல சாப். நம்பர் த பிக்சர் ஃப்ரம் 1 to 4. நம்பர் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குறாங்க அம்மாவை பெட்ரூம்ல. அப்புறம் அம்மா ஹெட்டேக்னு சொன்னோன்னா கிராண்ட் மதரோட ஹெல்ப்போட டீ போட போகிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் போடுறாங்க. இதை சுகர் ஆட் பண்ணி கடைசியில் கொண்டு வர்றாங்க. சரிங்களா? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் அடுத்ததில் இது எல்லோ கலர் யாருக்கானதுப்பா? மொட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிற மொட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபார்மேட்டிவ் இது. பாயில், சுகர், பேன், டீ. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். த பேன் இஸ் ஆன் த ஸ்டவ். ஷீ ஆட்ஸ் சுகர் இன் த டீ. தே பாயில் த டீ ஃபார் 5 minutes. They made tea for their mother. Take the correct sentence. I can, இங்க பாருங்க இதுல ஒரு cat இருக்கு. I can see a small black cat. சரிங்களா? இதுல பாருங்க I can see a big brown tiger கொடுத்துருக்கு. இது cat. அதனால இதுல டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க the pan is small. He can lift it. The box is big. I cannot lift it. இது வந்து box. இதுல டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க read aloud அப்படின்னு சொல்லி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. In the bedroom, on the stove, through the strainer, in the hall. அடுத்து choose and writeல good, book, wool. இதில் எது வரும் அப்படின்னா இங்கே பாருங்க ரைமிங் வேர்டு மாதிரி took, book, sook, wood, good, stood. நெக்ஸ்ட் rewrite the correct sentence கொடுத்துருக்காங்க. He plays with a ball அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பையன் எதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்? கைட் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். He plays with a kite. அடுத்து பாருங்க அந்த பாப்பா கையில் என்ன இருக்கு? டாப் இருக்கு. She has a batன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம she has a top. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி. இது வந்து 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிற மலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. மலர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஃபார்மேட்டிவுமே பண்ணணும். சரிங்களா? Read and chat. Now we can pour the tea through the strainer and add sugar. Stir and mix it well. How do they pour the tea? எதை வச்சு டீயை வடிகட்டினாங்க? Through the strainer. What do they add? எதை ஆட் பண்ணாங்க? They add sugar. நெக்ஸ்ட் பாருங்க number the sentence from 1 to 4. இதில் கொடுத்துருக்கறதுல வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு பாருங்க. They kept pan with water on the stove. முதல்ல ஸ்டவ்ல பேனில் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. ரெண்டாவது பாருங்க they put in the milk and tea leaves. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? மில்கையும் டீ லீவ்ஸையும் போடுறாங்க. they strained and add sugar to the tea. டீயில் அதுக்கப்புறம் டீயை ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, வடிகட்டுறாங்க. வடிகட்டி சுகர் ஆட் பண்ணுறாங்க. they gave the tea to their அம்மா. சரிங்களா? read the following sentence கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. they made a cup of tea. அம்மா was not in the kitchen. she plays with marbles. may I please ride your bicycle? read and match. பாருங்க இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பிக்சர்ஸ் பாருங்க. இதை கிச்சனில் அம்மா குட்டி பாப்பா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு என்னது ஹூக்கு மாட்டுறது இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கு. இதில் ஒரு புக்கு, இது ஒரு பென்னு. சரிங்களா? இப்போ பாருங்க இதில் we took the pen. பென் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு இது ரீட் பண்ண தெரியாட்டாலும் பெண்ணை பார்த்துட்டு பென் எங்கே இருக்குது எங்கே இருக்குது. the book is red. புக் உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம இது பண்ணிடலாம். the hook is small. இங்கே we cook food. அவங்க என்ன செய்கிறாங்க? ஃபுட்டு குக் பண்ணுறாங்க. read and answers பாருங்க. Kala, Veena and Mala go to a park. Kala plays on the swing. Swingல கலா விளையாடுறான். Veena reads a story book. Mala plays with a top. Kala's father brings tea to all. கலாவோட அப்பா எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. சரிங்களா?
Where do Kala, Mala and Veena go? எங்க போனாங்க? பார்க்குக்கு. They go to the park. Next பாருங்க, tick the sentence which is not correct. இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இல்லையோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கலாஸ் ஃபாதர் பிரிங்ஸ் ஆப்பிள் டு ஆல். கலாவோட அப்பா எல்லாருக்கும் ஆப்பிள் கொடுத்தாங்கன்னு இருக்குது. இதுதான் என்னது? நாட் கரெக்ட் இல்லாத சென்டென்ஸ். நாட் கரெக்ட். சரிங்களா? ராங் சென்டென்ஸ். அதனால் நம்ம இதில் டிக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பாருங்க. ரீட் த ஃபாலோயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நியர் த பாண்ட், ஃபுட் ஆன் த கிரவுண்ட், லேட் ஃபார் ஸ்கூல், பிளே வித் மீ. அடுத்து ரீட் அண்ட் ட்ரா த பிக்சர். த ஃப்ரூட்ஸ் ஆர் இன் த பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்ல ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பிக்சர் வரையணும். தட் கார் இஸ் ரெட். தட் கார் இஸ் ரெட். இங்க ஒரு ரெட் கலர் காரு வரையணும். சூஸ் அண்ட் ரைட் த correct answers. பாருங்க. The teacher writes on the board. The fish swims in the river. இதுலயும் பாருங்க this and that போடுறது. இதுல பாருங்க தள்ளி இருக்குது பம்பல் பி. அதனால that is a bumblebee. பக்கத்துல இருந்தா this is a ladybird. Read, tick and complete கொடுத்திருக்காங்க. I come to school by bus. My friend come to school on foot. Next பாருங்க. Read the sentence. She sees a ladybug. The little bear is happy at school. Read and tick the correct picture. இது பாருங்க. The butterfly is on the leaf. Leafல மேல butterfly இருக்கு. இந்த picture. The ball is near the table. Ball is tableக்கு பக்கத்துல இது. Next one, write the name of each picture. இந்த பிக்சரோட நேம் எழுத சொல்லிருக்கு. Star, nurse. Frame sentence using this and that. That is a dog. தள்ளி இருக்கு அதனால that போட்டிருக்கோம். This is an ant. பக்கத்துல இருக்கு அதனால this போட்டிருக்கோம். Match the picture with the sentence. இந்த பிக்சர்ஸ் இருக்குல்லப்பா, இதை நம்ம என்ன செய்யணும்? இதோட ஃப்ரேம் பண்ணணும். We will be late for school, said the elephants. இதுல elephants பிக்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுலதான் elephant பிக்சர் இருக்கு. அதனால இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். I am sorry not now, said the little monkey. லிட்டில் மங்கி என்ன சொல்லுது? I am sorry not now சொல்லுது. லிட்டில் மங்கி எங்க இருக்கு? இந்த இருக்கு. சரியா? அடுத்து I like my school, we are happy at school. இந்த பிக்சர். Next, three little lion cubs walk up. Formative assessment பாருங்க. இதுல write the name of each picture. இந்த பிக்சரோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க. bear, rat, monkey, elephant. Next, read and secure the story of the storyயோட இதுல வரிசைப்படுத்த சொல்லியிருக்கு பாருங்க. First இது little bear did not want to go to school. little bear வந்து ஸ்கூலுக்கு போக இஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் செகண்ட் இது ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு ஸ்கூல். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. லிட்டில் பேர் ஆல்சோ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். அதுக்கப்புறம் லிட்டில் பேர் ஸ்கூலுக்கு போக ஆசைப்படுது. த லிட்டில் பேர் வாஸ் ஹாப்பி அட் ஸ்கூல். ஸ்கூல்ல அது ஹாப்பியா இருக்கு. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் சென்டென்ஸ். ஐ வில் பி லேட் டு ஸ்கூல். She saw a bug with red and black dots. Write two sentences about the picture. இந்த பிக்சர் வச்சு டூ சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க. இதுல யார் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அருண், தேவி, மலிக், ஜான், அன்பு, ஆசிஃப், மலர். சரிங்களா? இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்ம ஏதாவது டூ சென்டென்ஸ் எழுதலாம். ஜான் ரைட்ஸ் ஏ பைசைக்கிள். ஜான் வந்து பைசைக்கிள் ரைட் பண்றான். இது ஒரு சென்டென்ஸ். தேவி ஃப்ளைஸ் ஏ கைட். தேவி என்ன செய்யறா? கைட்டை ஃப்ளை பண்ண வச்சிருக்கா. அது ஒன்று. அருண் ரைட்ஸ் ஏ கேமல். அருண் என்ன செய்யறான்? கேமல் ரைட் போயிட்டு இருக்கான். அடுத்து பாருங்க. ஆசிஃப் பிளேஸ் வித் ஏ டாக். மலர் ஹேஸ் 2 balloons. சரிங்களா? இது ஏதாவது ரெண்டு மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. The rat puts the book in school bag. Then she puts the bag on the shelf. She puts the fruits in the basket and bun in the bowl. இந்த rat என்ன செய்யுது? புக்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கூல் பேக்ல வைக்குது. அப்புறம் அந்த பேக் எடுத்து செல்ஃப்ல வைக்குது.
சி புட்ஸ் ஃப்ரூட்ஸை பேஸ்கெட்குள்ளே போடுது அண்ட் பன்னை பவுலுக்குள்ளே போடுது. சரிங்களா? வேர் டஸ் த ரேட் புட் த பேக்? பேக் எங்கே வச்சுச்சு? த ரேட் புட் த பேக் ஆன் த செல்ஃப். வாட் டஸ் த ரேட் புட் இன் த பவுல்? பவுலுக்குள்ளே என்ன வச்சுச்சு? த ரேட் புட்ஸ் த bun in the bowl. Thank you children. Have a nice day.